ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சுஹைல். இன்றைக்கி நம்ம நிலவுக்கின் வில் என்னடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம தனுஷ் சாரோட 3வது டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். நீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து என்னென்னா அந்த பேரை வந்து நம்ம ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறக்குள்ளே டியூரேஷன்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ அதனால் அந்த பேரை வந்து நான் சுருக்கி வச்சுக்கலாம். அந்த பேரை எப்படி நீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ளாட்டை அவர் வந்துன்னா ஒரு பெரிய ஒரு செக்ஷனாக பண்ணி ஒரு படமாக ஒரு 2.25 மணி நேரத்துக்கு வந்து நான் கொடுத்துருக்காரு நமக்கு. அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு இடத்துல பேசும்போதோ இந்த படத்தை இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் என்னென்னா டைட்டில்லையே வந்துட்டு கீழே போட்டாங்க ஒரு வழக்கமான ஒரு சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி. பட் இவங்களோட சீன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் கிட்டத்தட்ட அந்த படத்தை நான் 2 தடவை படம் பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே. பட் வந்துன்னா ஐ நெவர் கெட் போர்ட் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு ஃபீல் குட் படமாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மலையாளத்தில் எப்படி பிரேமலு என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி நீக்க வந்து தமிழில் ரீசெண்டாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படமாகவே டைரக்டர் தனுஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தனுஷோட அக்கா பையன் பவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்காங்க, மேத்யூ நடிச்சிருக்காங்க, அனிகா நடிச்சிருக்காங்க, பிரியா வாரியர் நடிச்சிருக்காங்க. தென் இன்னும் 2-3 பேர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கரெக்டான ரோலை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி நமக்கும் ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லாக அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தென் முக்கியமாக ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆர்ட் டைரக்டர், தென் கேமராமேன், தென் மியூசிக் டைரக்டர், இவங்களோட பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. படமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மாதிரி ஆபாசமாகவோ ஒரு எரிச்சலும் வராத மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வந்துட்டோம். ஏன்னா ஆர்ட் டைரக்டரோட எஃபர்ட் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது. தென் மியூசிக், ஜிவி சார் வந்து சும்மாவே சொல்ல முடியாது. வர வர அவரோட மியூசிக் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. வழக்கமான ஒரு லவ் ஸ்டோரி, ஒன்றுமே இல்லைங்க. இந்த பையன் லவ் பண்ணுறான், ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க. ஒரு காரணத்தால் ஹீரோ வந்து விட்டு போயிடுறாரு. தென் அந்த ஹீரோயினுக்கு வந்து கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஹீரோ போகிறாரு. கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு என்னானாங்க, ஸோ இங்கே லவ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு என்னானாங்க அப்படிங்கிற ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைடுங்க. எனக்கு மேத்யூ தாமஸ் அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும் மலையாள சினிமாவிலேருந்து. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு கால் போச்சிருக்கனால இன்னுமே ஒரு நேட்டிவாக வந்து பக்கத்து வீட்டு பையன் என்னையே பார்க்குற மாதிரியோ இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பக்காவாக இருக்குது. பவிஷ் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே சுத்தமாக தெரிலங்க, உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அது முழுக்க காரணம் தனுஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பல இடத்துல தனுஷ் அவர்களோட ஃபேஸ் வந்துட்டு ரிவ்யூ ஆகிட்டே போச்சு, அவரோட ஆட்டிடியூடை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதாச்சு. படம் டோட்டலாக சூப்பராக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் ட்ராகன் அந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.